ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்மங்கூழ் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி இந்த வெயில் காலத்துக்கு சரியான வெயில் அடிக்குது, சரியான வெயிலுனாலும் வெயில், சரியான வெயில், வெளியிலே தலை காட்ட முடியல, அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது. இதில் வேறு கோடை விடுமுறை வேறு விட்டுட்டாங்க. பசங்களை வச்சு நம்ம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு நான் கம்மங்கூழ் தான் வீட்டில் செய்ய போகிறேன். உடம்புக்கும் குளிர்ச்சி, நம்ம வயிற்றுக்கும் நல்ல குளுமை கிடைக்கும். அதுக்கு நொய் இருந்தால், அரிசி நொய், இந்த குருணைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி அரிசி எடுத்து மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன். அந்த 200 கிராம் அரிசியை நல்லா ஒரு ரவை பதத்துக்கு மிக்சியில் அடித்து இந்த பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு. நான் ஒரு நல்ல ஒரு நீட்டான பாத்திரமாக, அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கூழ் கிண்டுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் போட்டாலும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கம்மங்கூழை நம்ம செய்யும்போது ரொம்ப அப்படியே தெறிக்கும், நம்ம மேலே அப்படியே பற்றும். அதனால தான் சொல்கிறேன், அது கொஞ்சம் நீங்கள் பெரிய பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. நான் இந்த கம்பும் சரி ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 150 கிராம் இருக்கும், இல்லை 200 கிராம் இருக்கும். இது ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். இதையும் நல்லா ரவை பதத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்குவோம். நம்ம மிஷின்லலாம் கொடுத்து அடிக்க வேணாம், நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இந்த இதுக்கு இது நல்லா நம்மளுக்கு அரிசி நல்லா அந்த குருணை நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நல்லாவும் பாதி வேக்காடு எனக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கம்பையும் சேர்த்துக்குவோம். எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு, நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதே மிக்ஸ் பண்ணி நம்ம கட்டிப்படாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த கம்பை நம்ம கட்டிப்படாமல் இது முன்னாடி ஒரு லிட்டர் தண்ணி அளவு ஊற்றணும். இப்போ 1 லிட்டர் தண்ணி அளவு, இது 1/2 லிட்டர் செம்புங்கிறனால நான் 2 செம்பு அளவு ஊற்றிக்கிட்டேன். தண்ணி கரெக்டாக இருக்கும். மொத்தம் இதுக்கு 2 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். 200 கிராம் அரிசி, 200 கிராம் கம்புக்கு 2 லிட்டர் தண்ணி கரெக்டாக தேவைப்படும். கொஞ்சம் கூட குறைச்சி வேணால், வேகலை கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெளித்து விட்டுக்கலாம். நல்லா இதே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேகும்போதே போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்மளுக்கு அந்த இது வெடிக்குது பார்த்திங்களா, அது நல்லா மேலே அப்படியே நம்மளுக்கு வெடித்து அந்த வேகும்போது நம்மளுக்கு அப்படியே தெறிக்குது, பயங்கரமாக தெறிக்குது. அதனால் கொஞ்சம் நீளமான பாத்திரம் வச்சு எப்போவுமே கூழ் கிண்டும் போது நம்மளுக்கு செஞ்சால் கொஞ்சம் நம்ம மேலே தெறிக்காமல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கிண்டணும். பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஏன்னா சரியான வெயில் காலம் பட்டுச்சுன்னா சரியான எரியும். பாருங்கள், மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா எனக்கு முக்கால்பதம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துடும். நான் எல்லாமே வெந்து வந்துருச்சு எனக்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கையில் தண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு தான் நான் கிண்டினேன். இதே மாதிரி பவுல் மாதிரி பெருசாக இப்படி ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி இதில் நம்ம எத்தனை வேணுமோ நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இதில் நான் நைட்டு செஞ்சு இது மக்கிய நாள் காலையில் சாப்பிட நம்ம ஒரே வெயிலாக இருக்கும். சரி, கம்மங்கூழ் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது வயிற்றுக்கும் நல்ல குளுமையாக இருக்கும். நம்மளுக்கு இந்த சூட்டினால் வர்ற வயிற்று வலியும் வராது. இந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த வயிற்று புண்ணையும் நம்மளுக்கு இந்த கம்பு நம்மளுக்கு ஆற வைக்கும். இதை 2 விட்டு 1 விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உடம்பு குளிர்ச்சியாகவும், இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இது நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு தான். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். சிறுதானிய உணவும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்ல வலுவாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்தே பசங்களுக்கு நம்ம பழக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாரம்பரியமான உணவு. இதே மாதிரி நிறைய இடத்துல இந்த கூழெல்லாம் விற்கிறாங்கல்ல, ஒரு செம்பு 25 ரூபாய் எங்கள் சைடெலாம் விற்கிறாங்க. ஆமாம், சரி எதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு குடித்தா நம்மளுக்கு ஒரு திருப்தி தானேன்ட்டு இன்றைக்கி காலை சாப்பாடே இதுதான் எங்கள் வீட்டில். இதை நான் ஊற்றி வச்சுருக்கிறத 2 பால் மாதிரி எடுத்து நான் வீட்டில் வச்சுருந்த தயிரை போட்டு நல்லா கரைச்சி பசங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. இதுக்கு சைடிஷாக நம்மளுக்கு தொட்டுக்கிற மோர் மிளகாய், வடகம், மாங்காய், உப்பு மாங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சு தான் சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு வீடியோவில்
தெரிவிங்க. இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு இந்த கம்மங்கூழ் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.